அன்பான இனிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய நீதிக்கதை பூனையும் நரியும். ஒரு மாலை நேரத்தில் காட்டில் ஒரு பூனையும் நரியும் உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருந்தன. இந்த வேட்டை நாய்கள் ரொம்ப மோசமானது, எனக்கு அவர்களை பிடிக்காது என்று நரி சொல்லியது. ஆமா, அவர்களை எனக்கும் சுத்தமா பிடிக்காது என்று பூனையும் சொன்னது. அவை ரொம்ப வேகமாக ஓடும், அப்படி வேகமாக ஓடினாலும் அவர்களால் என்னை பிடிக்க முடியாது. ஏனென்றால் அவர்களிடம் இருந்து தப்பிக்க எனக்கு ஏகப்பட்ட வழிகள் தெரியும் என்று நரி சொன்னது. வழியா? அப்படி என்ன வழி? எனக்கும் கொஞ்சம் சொல் என்று அந்த பூனை கேட்டது. அதற்கு நரி சொல்லியது, என்னிடம் ஏகப்பட்ட வழி இருக்கு. நான் கள்ளிச்செடிகளை எகிரி குதித்து ஓடுவேன், புதருக்கு உள்ளே போய் ஒளிந்து விடுவேன் என்று எல்லாம் சொல்லி தம்பட்டம் அடித்து கொண்டு இருந்தது அந்த நரி. நிஜமாகவா என்று அந்த பூனை கேட்டது. அதற்கு அந்த நரி சொன்னது, ஆமா, அதில் ஒன்று கூட உனக்கு சொல்லித்தர முடியாது. ஏனென்றால் அது எல்லாமே என்னை மாதிரி புத்திசாலிங்க செய்யக்கூடியது என்று அந்த நரி பெருமையாக பேசிக்கொண்டிருந்தது. அதற்கு பூனை, எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரியும் என்று சோகமாக சொன்னது. இவ்வாறு நரியும் பூனையும் பேசிக்கொண்டிருக்கும் போது வேட்டை நாய்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டது. உடனே பூனை, என்னோட வழியை பயன்படுத்தி நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறேன் என்று கூறிவிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தில் ஏறியது. அதன்பின், நீ எப்படி உன்னை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறாய் என்று நானும் பார்க்கிறேன் என்று அந்த நரியிடம் பூனை சொன்னது. அந்த நரி பூனையிடம் சொன்ன எல்லா வழிகளையும் பயன்படுத்தியும் நரியால் அந்த வேட்டை நாய்களிடம் இருந்து தப்பிக்க முடியவில்லை. இந்த கதையின் நீதி, தேவையில்லாத பல விஷயங்களை கற்றுக்கொள்வதை விட முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது எப்பவுமே நல்லது. நன்றி மாணவர்களே.